வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். ஒரு சிம்பிளான வேலைய கத்துக்க ஏன் நாம நினைக்கிறத விட இவ்ளோ நேரம் ஆகுது? வாங்க இத பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எப்போவாச்சும் தோணியிருக்கா? ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலான்னு ஒரு வேலைய ஆரம்பிப்போம். ஆனா பார்த்தா அது நம்ம மதிய நேரத்தையே முழுசா எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மள நெறைய பேருக்கு இந்த கோவம், இந்த விரக்தி வந்திருக்கும் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் வர்ற இந்த ஒரு பொதுவான உணர்வுக்கு ஒரு பேர் இருக்கு. அதான் எளிய பணிகளின் மாயை. அதாவது த சிம்பிள் டாஸ்க் இல்யூஷன்னு சொல்றோம். இது ஏதோ நம்ம கற்பனை இல்ல. இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை தான் நாம இப்போ உடைச்சு பார்க்க போறோம். சரி, இந்த மாய ஏன் ஏற்படுது? இதுக்கு காரணம் என்னன்னா, நாம முழு படத்தையும் பார்க்கறதே இல்ல. கத்துக்கிறதுங்கிறது நம்ம மேலோட்டமா நினைக்கிறத விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். உண்மையில நாம ஒரு விஷயத்த கத்துக்கிறோம்னா என்ன அர்த்தம்? சும்மா அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல. நம்ம மூளை அந்த கான்செப்ட முழுமையா உள்வாங்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்கும். ஆனா ஒரு வேலைக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கணக்கு போடும்போது இந்த முக்கியமான விஷயத்த நம்ம சுத்தமா மறந்துடுறோம். அப்போ ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கும்போது நம்ம மூளைக்குள்ள உண்மையிலே என்னதான் நடக்குது? நாம ரொம்ப கவனமா படிப்போம். சில சமயம் புரியலன்னா திரும்ப திரும்ப படிப்போம். யோசிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் நிறுத்துவோம். அப்புறம் நோட்ஸ் எடுப்போம். இதெல்லாம் பண்றப்ப நம்ம மனசுக்குள்ளேயே பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதையும் தாண்டி படிக்கணும். வெளியிருந்தும் தொந்தரவு வரும். அதையும் சமாளிக்கணும். இதெல்லாத்துக்கும் மேல மனசுக்குள்ளேயே அதை பயிற்சி செஞ்சு பார்ப்போம். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பல வேலைகள் தான் நம்ம நேரத்தை முழுசா எடுத்துக்குது. சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இந்த கண்ணுக்கு தெரியாத ப்ராசஸ் நடைமுறையில எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சூப்பரான உதாரணத்தோட இப்ப பார்க்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த nk+1 அப்படிங்கிற சிம்பிளான ஃபார்முலாவை எடுத்துக்குவோம். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? இத முழுசா கத்துக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? பதில் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். இந்த டேபிள பாருங்க. இது ஒரு உண்மையான டைம்லைனை காட்டுது. ஒரு வீடியோல இருந்தோ இல்ல ஒரு ஆர்டிகல்ல இருந்தோ ஒரு கான்செப்டை உள்வாங்கி நோட்ஸ் எடுக்கவே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் அதை கோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி சின்ன சின்ன தப்பெல்லாம் சரி பண்ண இன்னொரு 40 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. அப்ப பாருங்க, மொத்தமா இந்த ஒரு சிம்பிளான ஃபார்முலாவை முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்த தயாராகிறதுக்கு சுமார் 3 மணி நேரம் ஆகுது. ஆச்சரியமா இருக்கா? ஆனா இதுதான் நார்மல். இதுதான் இயல்பு. இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு இருக்கோம். கத்துக்கிறத பத்தின நம்ம எண்ணத்தையே மாத்த போற ஒரு புதிய சமன்பாட்டை பத்தி பார்க்கலாம். நம்ம மனசுல பொதுவா என்ன ஒரு எண்ணம் இருக்கும்? ஒரு கான்செப்ட் ரொம்ப சிம்பிளா இருந்தா அதை சட்டுன்னு கத்துக்கலாம்னு நினைப்போம். ஆனா உண்மை அது இல்ல. நிஜம் என்னன்னா, ஒரு கான்செப்ட் சிம்பிளா இருக்கிறதுக்கும் அதை வேகமா கத்துக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்ல. இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய புதிய யதார்த்தம். இதுதாங்க இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்து. ஒரு விஷயத்த கத்துக்க எடுத்துக்கிற நேரம் அந்த கான்செப்டோட கடினத்தன்மைய பொறுத்ததில்ல. நம்மளோட கவனம், நோட்ஸ் எடுக்கிறது, மனசுக்குள்ள பயிற்சி பண்றதுன்னு மத்த விஷயங்களுக்கும் நேரம் தேவைப்படுது. சரி, இந்த புது புரிதல் மூலமா கத்துக்கிறவங்கள நமக்கு என்ன லாபம்? இதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்து இந்த பகுதியை முடிக்கலாம். முக்கியமா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்க அதிக நேரம் எடுத்துக்கிறதுனால நீங்க ஸ்லோன்னு அர்த்தம் இல்ல. அது நீங்க ஒரு மனுஷனா கத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். நம்ம மூளை இப்படி தான் வேலை செய்யுது. இது ரொம்பவே நார்மலான ஒரு விஷயம். அப்போ இனிமே உங்க அணுகுமுறை எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல, கத்துக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்கிறத ஏத்துக்கோங்க. 2வது, அதுக்கு தேவையான நேரத்தை யதார்த்தமா கணக்கு போடுங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க மூளைக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்க மேல நீங்களே பொறுமையா இருங்க. இப்போ இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த புது பார்வையோட அடுத்து நீங்க என்ன கத்துக்க போறீங்க? நிச்சயமா சொல்றேன், இந்த புரிதல் உங்க அடுத்தடுத்த கற்றல் அனுபவங்களை ரொம்பவே சுலபமா, எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாம மாத்தும்.